சில நேரங்களிலே சிலர் செய்கிறதை நாம் மறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையிலே அது அப்படி பதிந்து போகும். ஒரு சிலர் மாத்திரம் அவர்கள் தான் நம்ம லைஃப்பில் கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. எப்போவுமே அவங்க நம்ம ரொம்ப பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம்னாலும் சரி, அவங்க செஞ்ச காரியம் நம்மோடு கூட அப்படியே ட்ராவல் பண்ணோம். நான் எப்பவும் சொல்லுவேன், எனக்கு சுவிசேஷன் சொன்ன என் நண்பர் இருக்கிறார். நானும் அவரும் மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணாலே பெரிய விஷயம். ஆனால் ஏறக்குறைய 35 ஆண்டு காலமாக அவர் சுவிசேஷன் சொன்னதுலேருந்து சொல்கிறேன், அவருக்கும் எனக்குமான ஒரு ஐக்கியம், அவரை மறக்க முடியாது. அவர் அப்படியே நம்ம லைஃப்பில் மாறிடுவார். அந்த மாதிரி ஒரு பர்சன், ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் உங்களுடைய போதகர். நான் மிகுந்த ஒரு சோதனையின் பாதையில் கடந்து போய் கொண்டிருந்த போது, அந்த நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு என்னை பார்க்க அவர் வந்தார். வந்து தனிப்பட்ட முறையில் என்னோடு கூட உட்கார்ந்து ஒரு நாள் இரவு முழுவதும் என்னோட தங்கியிருந்து பேசி, அந்த நேரத்தில் அவங்க, நீங்கள் சர்ச்சுக்கு பேர் கம்ஃபர்ட்னு வச்சுருக்கிறீங்க, உண்மையிலே அவர் அப்போ தான் கம்ஃபர்ட்டாக பேசினார். ஒரு நாள் ராத்திரி முழுக்க நானும் அவர் நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மறுநாள் புறப்படும் போது அவர் சொன்ன அந்த லைன், கடைசியாக சொன்ன லைன் வந்து நான் மறக்க மாட்டேன் கடைசி வரைக்கும். அவர் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார். அப்போ அவரை கூப்பிட்டு சொன்னார், இந்த நேரத்தில் தான் நீங்கள் பாஸ்டரை பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ தான் பிபி சுகர் எல்லாமே மனுஷனுக்கு வந்துடும். இந்த நேரத்தில் அது வராதபடி அவரை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு அவர் கார் ஏற போகும் சொல்லிட்டு போயிருந்தார். அது எனக்கும் காதில் விழுந்துச்சு. அது வந்து சாதாரணமாக ஒரு மனுஷனிடத்துலேருந்து வராது, உண்மையாய் நேசிக்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படி வெளிப்படும். ஸோ